அனுசரணை வழங்குவோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் தலைப்புச் செய்திகள். கொத்மலை பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 21 உயர்வு. கொத்மலை விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஜனாதிபதி இரங்கல். பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நஷ்டஈடு அறிவிப்பு. வடக்கு கிழக்கில் உள்ளூராட்சி மன்றங்களில் தமிழ் கட்சியொன்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற விடயத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உறுதியாக நிற்கும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவிப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. கொத்மல கெரண்டியில்ல பேருந்து விபத்தில் உயிர் இழந்தவர்களின் எண்ணிக்கை 21 அதிகரித்துள்ளது. நொவரெலியா கொத்மல ரம்போட கெரண்டியில்ல பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் உயிர் இழந்தவர்களின் எண்ணிக்கை 21 உயர்ந்துள்ளதுடன் படுகாயமடைந்தவர்களில் பலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்து குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கதிர்காமத்தில் இருந்து குருநாகல் நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று நுவரெலியா கம்பளை பிரதான வீதியில் கொத்மல ரம்போட கெரண்டியல்ல பகுதியில் சுமார் 100 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் பயணித்தவர்களில் 21 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் உயிரிழந்த 21 பேரின் உடல்களும் கொத்மல பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன. விபத்து இன்று அதிகாலை 4:30 மணியளவில் இடம்பெற்றது. குறித்த பேருந்தில் சுமார் 75 பயணிகள் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் படுகாயமடைந்தவர்கள் கொத்மலை பொது வைத்தியசாலை, நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலை, கம்பளை மற்றும் நாவலப்பட்டி ஆகிய வைத்தியசாலைகளிலும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் காயமடைந்தவர்களில் பலரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளன. விபத்து குறித்து விசாரணை நடந்ததற்காக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன மற்றும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் டாக்டர் பிரசன்னகுமார குணசேன ஆகியோர் சம்பவ இடத்துக்கு சென்று நிலைமையை ஆராய்ந்தனர். இதேவேளை பேருந்து விபத்தில் உயிர் இழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அரசாங்கம் நஷ்டஈடு வழங்கவுள்ளது. கொத்மல ரம்போட கெரண்டியல்ல பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் உயிர் இழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதற்கமைய விபத்தில் உயிரிழந்த ஒவ்வொருவரின் குடும்பங்களுக்கும் தலா 1 மில்லியன் ரூபாய் வழங்கப்படவுள்ளதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். கொத்மலை விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஜனாதிபதி தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். நொவரெலியா கொத்மல ரம்போட கெரண்டியல்ல பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் உயிர் இழந்தவர்களுக்காக தனது இரங்கலை தெரிவித்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். இந்த செய்தியை கேட்டு தான் மிகவும் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாகவும் விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் ஜனாதிபதி வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நொவரெலியா கம்பளை பிரதான வீதியின் கொத்மலை ரம்பொடை கெரண்டியல்ல பகுதியில் இன்று காலை நடந்த பேருந்து விபத்து பற்றிய செய்தியை கேட்டு நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன். நாட்டில் தினமும் அதிகரித்து வரும் வீதி விபத்துக்கள் குறித்து அரசாங்கம் மிகுந்த அவதானம் செலுத்தியுள்ளதோடு இதுபோன்ற விபத்துக்களை தடுப்பதற்கான நிரந்தர திட்டத்தை வகுப்பதில் தற்போது அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார்.
தற்போதுள்ள சட்டங்களை செயற்படுத்துவதன் மூலம் சாரதிகளின் மனப்பான்மையை மேம்படுத்துவதன் மூலமும் இந்த விபத்துக்களை கணிசமாக குறைக்க முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் இதற்காக ஒரு திட்டம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டுள்ளது. காலை நடந்த இந்த கோர விபத்தில் உயிரிழந்த அனைவரின் குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கின்றேன். காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க அனைத்து சம்பந்தப்பட்ட வைத்தியசாலைகளை தயார்படுத்தவும், இது தொடர்பாக தேவையான அனைத்து மேலதிக நடவடிக்கைகளை எடுக்கவும் பாதுகாப்பு படையினருக்கும் சுகாதார பிரிவினருக்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மல்வத்து மற்றும் அஸ்கிரி மகாநாயக்க தேரரிடம் ஜனாதிபதி ஆசி பெற்றார். நுவரெலியா மாவட்டத்தை மையமாக கொண்டு நேற்று ஆரம்பமான அரச வெசாக் விழாவின் ஆரம்ப விழாவில் பங்கேற்ற ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க கொழும்பு திரும்பும் வழியில் கண்டியில் மல்வத்து மற்றும் அஸ்கிரிய மகாநாயக்க தேரர்களை சந்தித்து அவர்களின் நலன் விசாரித்து ஆசி பெற்றுள்ளார். கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைக்க தாம் தயாராக உள்ளதாக முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினர் நிரோஷன் பாதுக்க தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைக்க தேவையான கலந்துரையாடல்கள் சாதகமான அமைந்துள்ளதாக முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினர் நிரோஷன் பாதுக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ඔබේ රජය දූෂිත රජයක්. ඔබට තාම බෑ ඔබ අස්සංකර ගිවිසුම් හය රටට කියන්න. இந்த அரசாங்கம் ஊழல் மிகுந்த அரசாங்கமாகும். அரசாங்கம் இந்தியாவுடன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தை இன்னமும் வெளிப்படுத்தவில்லை. இந்தியாவுடன் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டமையினால் ஐக்கிய மக்கள் சக்தியினருக்கு எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் அதில் உள்ளடங்கியுள்ள விடயங்கள் தொடர்பில் நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டியது அவசியமான விடயமாகும். நாட்டில் நாள்தோறும் கொலை சம்பவங்கள் இடம்பெறுகின்றன. நாட்டின் சட்டம் நீதி சீர்குலைந்துள்ளது. அதேபோன்று தேர்தல் முடிவுகள் அரசாங்கத்தின் மீதான மக்களின் வெறுப்பை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்துள்ளது. மக்கள் அரசாங்கத்தை விரட்டி அடிக்கும் வகையிலான ஆணையையே இந்த தேர்தலில் வழங்கியுள்ளனர். இத்தகைய பின்னணியில் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைக்க பிரதான எதிர்க்கட்சியாக நாம் தயாராக உள்ளோம். வலதுசாரி அணிகளுடனான கலந்துரையாடல்கள் சாதகமாக அமைந்துள்ளன. இறுதி தீர்மானம் எதிர்வரும் வியாழக்கிழமை எடுக்கப்படும். කොළඹ නගර සභාවට මිලක් දෙන්න බෑ. බොහොම පැහැදිලිව කියනවා කොළඹ නගර සභාවේ බලය සමගි ජන බලවේගයත් එක්ක සියලු දකුණු කඳවුර නියෝජනය කර කණ්ඩායමකට අපි හිටුවා. ඒකට සියලු සාකච්ඡා සාර්ථකයි. අවසන් අපි බ්‍රහස්පතින්දට අපි ඒක නම් කරමු. வடக்கு கிழக்கில் உள்ளூராட்சி மன்றங்களில் தமிழ் கட்சியொன்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற விடயத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உறுதியாக நிற்கும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தானா சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் தமிழ் கட்சியொன்று ஆட்சி அமைப்பதற்கான முழுமையான ஆதரவினை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வழங்கும் என அக்கூட்டணியின் பங்காளி கட்சியான புளட் அமைப்பின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான தானா சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடர்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழ் தேசிய கட்சி ஒன்று, தமிழ் கட்சி ஒன்று கட்டாயமாக ஒவ்வொரு சபைகளையும் பிடிக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் மிக எல்லாருமே குறியாக தீவிரமாக இருந்திருக்கின்றோம். அது எந்த கட்சி என்பது வேறு விஷயம். ஆனால் தமிழ் கட்சி ஒன்று பிடிக்க வேண்டும், தமிழ் பிரதேச சபைகளை என்பதிலே நாங்கள் மிக தீவிரமாக இருந்தோம். அதன்படி நாங்கள் தமிழரசு கட்சி பல இடங்களிலே அவர்கள் முன்னணியிலே நிற்கின்றார்கள். அவர்கள் இருக்கின்ற இடங்கள் மாத்திரமல்ல, வேறு இடங்களில் கூட வேறு கட்சிகள் நின்றால் கூட தமிழ் கட்சிகள் அவர்களுக்கும் எங்களுடைய ஆதரவை கொடுப்போம் என்ற ஒரு தீர்மானத்திலே வந்திருக்கின்றோம். அது சம்பந்தமாக இன்னும் பேச வேண்டியிருக்கின்றது. வேறு விடயங்கள் அது சம்பந்தமாக எப்படி சபைகள் அமைப்பது, வேறு ஏதாவது உப
தவிசாளர்கள் அல்லது குழுக்கள் இவைகள் எல்லாம் அமைக்கின்ற போது எப்படி அமைக்கப்பட வேண்டும், கட்சிகள் எப்படி உள்வாங்கப்பட வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். ஆகவே இது ஒரு முடிந்த முடிவாக இல்லாவிட்டாலும் கூடுதலாக தமிழ் கட்சி ஒன்று, அது கூடுதலான இடங்களிலே தமிழரசு கட்சியாக இருக்கும், சபைகள் அமைப்பது சம்பந்தமாக நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கின்றோம். அந்த முடிவை நாங்கள் அமுல் நடத்துவதே கவனமாக இருப்போம், அதை செய்வோம். பிரதேச சபை, நகர சபை, மாநகர சபை வாரியாக அவ்வாறு வகுத்து ஏதாவது பேசப்பட்டதா? இல்லை, ஒவ்வொரு சபையாக பேசப்படாவிட்டாலும் பொதுவாக பேசப்பட்டிருக்கின்றது. எப்படியும் ஒரு தமிழ் கட்சி அமைப்பதிலே நாங்கள் கவனமாக இருக்கின்றோம். அதை நான் கூறியது கூட கூடுதலான சபைகள் தமிழரசு கட்சி தான் முன்னணியில் இருக்கின்றது. ஆகவே அவர்கள் அமைப்பதற்கான ஒத்துழைப்பை நாங்கள் கொடுப்போம். அதே போல் அவர்களும் சில சபைகளை விட்டு கொடுத்து வேறு கட்சிகள் அமைப்பதற்கு, வேறு தமிழ் கட்சிகள் அமைப்பதற்கு முயற்சிப்பதாக அல்லது அதை சம்பந்தமாக ஆராய்வதாக கூறப்பட்டிருக்கின்றது. அகில தமிழ் காங்கிரஸ் உங்கள்ட்ட ஒரு ஆதரவு கோரியிருந்தவர் டிடிஎன்ஏ. அது நேரத்தில் இப்போ சுமந்திரன் உங்களோட சந்தித்திருக்கார். இந்த நிலையில் நீங்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்கப்படும்? இல்லை, நாங்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடனும் கதைத்து பார்ப்போம். நான் கூறியது போல பல இடங்களிலே, பெரும்பான்மையான இடங்களிலே தமிழரசு கட்சி தான் முன்னணியிலே நிற்கின்றது. ஆகவே அதிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் அதை குழப்பி விடாமல் தமிழ் கட்சி ஒன்று அமைப்பதை நாங்கள் மிகவும் தீவிரமாக பார்க்கின்றபடியால் அவைகள் எல்லாவற்றையும் பார்த்து அதற்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் எங்களுடைய ஆதரவை கொடுப்போம், தமிழ் கட்சி ஒன்று அமைப்பதற்காக. பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு உயிரிழந்த பாடசாலை மாணவி அம்ஷிகாவிற்கு நீதி கோரி மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கொழும்பில் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு உயிரிழந்த பாடசாலை மாணவி அம்ஷிகாவுக்கு நீதி கோரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று மட்டக்களப்பு காந்தி பூங்கா வளாகத்தில் இடம்பெற்றது. இதன்போது அம்ஷிகாவின் ஆத்ம சாந்தி வேண்டியும் அவருக்கு நீதி வேண்டியும் கலந்து கொண்டோர் கருப்பு பட்டி அணிந்து மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். பரிதாபம் வேண்டாம், பாதுகாப்பு வேண்டும், ஒன்றாய் எழுந்தால் சீண்டல் அழியும், தண்டனை இல்லையெனில் குற்றமும் தொடரும், அரசின் மௌனம், சீண்டலுக்கான அனுமதி பத்திரம் போன்ற பதாதைகளை ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியும் தமது எதிர்ப்பினை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வெளிப்படுத்தினர். போராட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபருக்கு கையளிப்பதற்கான மகஜரும் வாசிக்கப்பட்டது. சிவில் சமூகத்தினர், பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி ஆணையரவு உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பு ஆணையரவு உப்பு என்ற பெயருடன் விநியோகிக்கப்பட உள்ளது என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றும் அரசாங்கம் தான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்றும் தாங்கள் அன்று கூறியது போல் ஆணையரவு உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பானது ஆணையரவு உப்பு என்ற பெயருடன் விநியோகிக்கப்பட உள்ளது எனவும் கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். உடனடியாக நடவடிக்கைகள் மீள ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காகவே பழைய பெயரில் விநியோகிக்கப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டார். அத்துடன் உப்பின் விலை அதிகரிப்பு தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடி எதிர்வரும் காலங்களில் உப்பின் விலையை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பேறுகால உளநலம் தொடர்பான விழிப்புணர்வு நடைபவனி மற்றும் நிகழ்வு இன்று யாழில் முன்னெடுக்கப்பட்டது. பேறுகால உளநலம் தொடர்பான விழிப்புணர்வு நடைபவனி இன்று காலை போதனா வைத்தியசாலை முன்பாக ஆரம்பமாகி மணிக்கூட்டு கோபுர வீதியூடாக யாழ் பொது நூலகம் வரை பவனியாக சென்று விழிப்புணர்வு நடைபவனி நிறைவடைந்தது. அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் பொது நூலக கேட்போர் கூடத்தில் நிகழ்வு இடம்பெற்றது. மகப்பேறு காலத்தில் பெண்களின் உளநலம் தொடர்பான கருத்தாடல்கள் மற்றும் புத்தக வெளியீடு என்பன இடம்பெற்றன. நிகழ்வில் யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தன சத்தியமூர்த்தி, மகப்பேற்று வைத்தியர்கள் மற்றும் பயிற்சி தாதிய மாணவர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். மன்னார் பரப்பு கடந்தான் கிராமத்தினுள் புகுந்த காட்டு யானைகளால் பல தென்னை மரங்கள் அழிக்கப்பட்டுள்ளன.
மன்னர் மாந்தை மேற்கு பிரதேச செயலர் பிரிவில் உள்ள பரப்பு கடந்தான் கிராமத்தில் நேற்றிரவு புகுந்த காட்டு யானை கூட்டம் பல தென்னை மரங்களை துவம்சம் செய்துள்ளது. தொடர்ச்சியாக இக்கிராமத்தில் பல பகுதிகளில் காட்டு யானைகளின் அட்டகாசம் அதிகரித்து காணப்படுவதாகவும் தாங்கள் வாழ்வாதாரமாக செய்து வருகின்ற தென்னந்தோப்புகள் பயன்தரு பயிர்களை அளிப்பதாகவும் மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். காட்டு யானைகளினால் தொடர்ச்சியாக இவ்வாறான நிலை ஏற்படுமாயின் இக்கிராமத்தில் விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு பரப்பு கடந்தான் கிராமத்துக்கு யானை வேலியொன்று அமைத்து தருமாறு அக்கிராம மக்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை முன்வைக்கின்றனர். வருடங்கள் இதை நான் வளர்த்து வந்திருக்கின்றேன். காய்ச்ச தென்னம்பிள்ளைகள் எல்லாம் காட்டு யானை தொல்லையால் இங்கே இரவு தாக்கப்பட்டு பிள்ளைகள் எல்லாம் உடைத்தெறியப்பட்ட நிலையும் தென்னைகளெல்லாம் குருத்தெழுக்கப்பட்ட நிலையும் பாதிக்கப்பட்டிருக்கு. அக்கம் பக்கம் குடியிருப்பு இருக்கிற காரணத்தால் காட்டு இந்த இடத்திலிருந்து பல கிலோமீட்டருக்கு அங்கால காடு அமைந்திருப்பதால் ஒரு மனைக்குள் வந்து நுழைந்து இந்த யானை எங்களை துன்பப்படுத்தி கொண்டு இருக்கின்றது. அதுக்குரிய அதிகாரிகள் இதை இனங்கண்டு இதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அம்பாறை மாவட்ட மீனவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் எட்டப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாவா தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்ட மீனவர்கள் எதிர்நோக்கி வரும் பிரச்சனைகளுக்கான தீர்வு எட்டப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாவா தெரிவித்துள்ளார். சாய்ந்தமருதில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த கல்முனை பிராந்திய மீனவர்களுடைய பிரச்சனை இந்த நாட்டிலே பேசப்படுகின்ற ஒரு பிரச்சனை. அம்பாறை மாவட்டத்திலே 15,000 மீனவ குடும்பங்கள் இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக எங்களது அம்பாறை மாவட்டத்தினுடைய கரையோர பிரதேசத்திலே அதிலும் கல்முனை பிராந்தியத்திலே இருக்கின்ற மீனவர்கள் இந்த நாட்டிலே மிகவும் உயர்ந்த மீனவர்களாக பேசப்படுகின்ற சந்தர்ப்பம் இது. அவர்களுக்கு அவர்களுடைய உபகரணங்களை சரியாக பாதுகாப்பதற்கான இடங்கள் இல்லை. அவர்களுடைய போட்டுக்களை அல்லது அவர்களுடைய மீனவ உபகரணங்களை கொண்டு கட்டுவதற்கு எங்களுக்கு பொருத்தமான ஹாபர் இல்லை. ஒலிவில் துறைமுகம் இது கடந்த பல வருடங்களாக பேசப்படுகின்ற ஒரு விடயம். இரண்டாவதாக மீனவர்களுடைய வாழ்வாதாரம் தொடர்பான விஷயம். அதுபோன்றுதான் மீனவர்கள் கடலுக்கு சென்றால் ஆழ்கடலுக்கு சென்றால் அவர்கள் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ரேடியோ மெக்கானிசம் போன்ற தொலைத்தொடர்பு சாதனங்கள் தொடர்பான விடயங்கள் பேசப்படுகின்றன. அவற்றை நாங்கள் முன்மொழிந்திருக்கின்றோம். மட்டக்களப்பு மெதடிஸ்த மத்திய கல்லூரி சாரணிய மாணவர்களின் வெசா கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்றது. மட்டக்களப்பு மெதடிஸ்த மத்திய கல்லூரி சாரணிய மாணவர்களின் 108வது சாரணர் பாசறை இடம்பெற்று வரும் நிலையில் சாரணிய மாணவர்களின் வெசாக் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. கல்லடி புது முகத்துவாரம் இக்னேசியஸ் கல்லூரியில் சாரணர் பாசறை இடம்பெற்று வருகின்றது. மாணவர்கள் மத்தியில் ஏனைய மதங்களின் முக்கியத்துவத்தை கொண்டு செல்லும் நோக்குடன் வெசாக் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. நிகழ்வில் கல்லூரி முதல்வர் ஆர் பாஸ்கர், முன்னாள் பழைய மாணவர்கள் சங்க தலைவர் ஈனா தர்ஷன், முன்னாள் ஜனாதிபதி சாரணர் வீணா சூரியகுமாரன், மட்டக்களப்பு வலய சாரணிய ஆணையாளர் எம் சந்திரசுகர்மன், பட்டிருப்பு வலய உதவி சாரணிய ஆணையாளர் என் பிரதீபன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பல்வேறு கலை நிகழ்வுகளும் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பொது நூலகத்தில் நேத்திர பாரதி எழுதிய 3 நூல்கள் வெளியிட்டு வைக்கப்பட்டன. எழுத்தாளர் நேத்திர பாரதி எழுதிய புலம்பேசும் மண்வாசம், கற்றுத்தரும் வானம், மகவை தேடி எனும் 3 நூல்களின் வெளியீட்டு விழா யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்ட செயலக பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் கவிஞர் அமரசிங்கம் கேதீஸ்வரன் தலைமையில் கவிஞர் ஜோவென்னா புரட்சி நிகழ்வினை தொகுத்து வழங்க மங்கள விளக்கேற்றலுடன் ஆரம்பமாகிய நூல் வெளியீட்டு விழாவில் புலம்பேசும் மண்வாசம் நூலுக்கான நயவுரையை கவிஞர் வியன்னா முல்லைத்தீவனும், கற்றுத்தரும் வானம் நூலுக்கான நயவுரையை வெண்ணி மகள் கவிதாயினியும், மகவை தேடி சிறுகதை நூலுக்கான நயவுரையை உடுவிலூர் கலா எழுத்தாளரும் வழங்கியிருந்தனர்.
இறுதியில் நூலாசிரியருக்கான கௌரவமும் நிகழ்வில் கலந்து சிறப்பித்த விருந்தினர்களுக்கான கௌரவமும் இடம்பெற்றிருந்தது. நிகழ்வில் பச்சிலை பள்ளியின் பிரதேச செயலாளர் கவிஞர் தான ஜெயசீலன், காங்கேசன்துறை சார்ந்த பயிற்றுனர் சரோஜினி தேவி, கனகரத்னம், ஈழத் தமிழ் கலைஞர் ஒன்றியத்தின் பொதுச் செயலாளர் அன்பரசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாதிரி ஓயாவில் விபத்துக்குள்ளான உலங்கு வானூர்தியின் சிதைவுகள் கட்டுநாயக்க விமானப்படை தளத்துக்கு கொண்டு செல்லப்பட உள்ளன. மாதிரோயா நீர்த்தேக்கத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளான பெல் 212 உலங்கு வானூர்தியின் சிதைவுகளை கட்டுநாயக்க விமானப்படை தளத்துக்கு கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. விபத்துக்குள்ளான உலங்கு வானூர்தியின் பாகங்கள் நேற்றைய தினம் மீட்கப்பட்டன. மீட்கப்பட்ட சிதைவுகளை பரிசோதனைக்கு உட்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக விமானப்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கடற்படையின் சுழியோடல் பிரிவு மற்றும் கடலோர காவல் படையின் எண்ணெய் கசிவு மீட்பு குழுக்கள் இணைந்து இந்த மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர். விபத்து குறித்து விசாரிப்பதற்காக விமானப்படை தளபதியால் அமைக்கப்பட்டுள்ள 9 பேர் கொண்ட குழு நேற்றைய தினம் விபத்து நடந்த இடத்தை நேரில் சென்று ஆய்வு செய்திருந்தது. குறித்த விபத்தில் 2 விமானப்படை சிப்பாய்களும் 4 இராணுவ விசேட அதிரடிப்படை சிப்பாய்களும் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. காலி உருகஸ் மஹந்திய பகுதியில் சட்டவிரோத மதுபான தயாரிப்பில் ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோத மதுபான தயாரிப்பில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உருகஸ் மஹந்திய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சட்டவிரோத மதுபான தயாரிப்பு இடம்பெறுவதாக போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய நேற்று முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து சட்டவிரோதமான முறையில் தயாரித்த 11 லிட்டர் 250 மில்லி லிட்டர் சட்டவிரோத மதுபான போத்தல்களும் சட்டவிரோத மதுபான தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்களும் மீட்கப்பட்டன. சந்தேக நபர் 51 வயதுடைய உருகஸ் மஹந்திய பகுதியை சேர்ந்தவர் என்பது தெரிய வந்துள்ளது. போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலுடன் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். யாழிலிருந்து இன்று காலை 6:30 மணியளவில் கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலில் மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதியதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து பளை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. மேலதிக விசாரணைகளை பளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாறை திருக்கோவில் இந்திர விழாவும் பாரம்பரிய கலை நிகழ்வும் தமிழ் அறிஞர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்றது. அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்தில் தமிழ் அறிவார்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் இந்திர விழாவும் பாரம்பரிய கலை நிகழ்வுகளும் சிறப்பாக நடத்தப்பட்டன. தமிழ் அறிஞர்கள் சங்கத்தின் தலைவர் கூனா குமாரதாசின் தலைமையில் திருக்கோவில் 4 அறிஞர்கள் சங்க கட்டடத்தில் நிகழ்வு இடம்பெற்றது. யோகாசன கலை மற்றும் தண்டாவீச்சு தமிழர்களின் பாரம்பரிய கலை பயிற்சிகளுடன் இடம்பெற்றதோடு ராவணேஸ்வரன் எனும் நாட்டுக்கூத்தும் அரங்கேற்றப்பட்டது. பிரதம அதிதிகளாக திருக்கோவில் பிரதேச செயலாளர் தங்கையா கஜேந்திரன், கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்கள பணிப்பாளர் எஸ் நவநீதன், கல்முனை வடக்கு பிரதேச செயலாளர் TJ அதிசயராஜ் ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர். அகரம் கலைக்கழகத்தின் பௌர்ணமி கலை விழா சிறப்பாக நடைபெற்றது. அகரம் கலைக்கழகத்தின் பௌர்ணமி கலை விழா அம்பாறை மாவட்டத்தின் எல்லை கிராமமான புதிய வளத்தாப்பட்டி கிராமத்தில் அகரம் பிரதேச இணைப்பாளர் சிரேஷ்ட கலைஞர் சாந்தலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்வில் அகரம் ஆலோசகர் ஓய்வு நிலை அதிபர் ராசரத்தினம், அகரம் அமைப்பின் தலைவர் துஜிந்தன், பொருளாளர் முரளிதரன் உட்பட புதிய வளத்தாப்பட்டி கிராமத்தின் பொதுநல அமைப்புகள், ஆலயங்களின் நிர்வாக சபையினர், இளைஞர் யுவதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள், கலைஞர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்.
தமிழர்களின் பாரம்பரிய நடனங்கள், தனிநபர் திறனை வெளிப்படுத்தும் பாடல், ஆடல் ஆகியன நடைபெற்றது. அம்பாறை அகரம் கலைக்கழகத்தினால் மறைந்திருக்கும் இளங்கலைஞர்களை வெளியுலகுக்கு கொண்டு வரும் வகையில் கலை நிகழ்வுகள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் கவிதை, சிறுகதை, கூத்து, பயிற்சி பட்டறைகள் உட்பட பல்வேறு கலை பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு இக்னேசியஸ் விளையாட்டுக் கழகத்தின் உதைப்பந்தாட்ட சுற்றுப் போட்டிக்கான சீருடை அறிமுகப்படுத்தப்பட்டது. மட்டக்களப்பு இக்னேசியஸ் பிரீமியர் லீக் உதைப்பந்தாட்ட சுற்றுப் போட்டிக்கான சீருடை மற்றும் வெற்றிக்கிண்ண அறிமுக நிகழ்வு புனித இக்னாசியர் ஆலய பணிமனையில் இன்று இடம்பெற்றது. இளம் உதைப்பந்தாட்ட வீரர்களை ஊக்குவிக்கும் லீக் முறையில் 6 அணிகளுக்கு இடையே உதைப்பந்தாட்ட போட்டி நடத்தப்பட உள்ளது. சுற்றுப்போட்டிக்கான சீருடை மற்றும் வெற்றிக்கிண்ணம் அறிமுக நிகழ்வு கழக தலைவர் தலைமையில் நடைபெற்றது. பிரதம அதிதியாக புனித இக்னாசியர் ஆலய பங்கு தந்தை ஜூட் டிலக்ஷன் அடிகளார் கலந்து கொண்டார். ஆன்மீக அதிதிகளாக அருத்தந்தை ஜோசப் மேரி அடிகளார், புனித செபஸ்தியார் ஆலய பங்கு தந்தை அனிஸ்டன் மொராயஸ் அடிகளார், பெனிச்சியடி ஆலய பங்கு தந்தை வின்சஸ் லோஸ் அடிகளார், கழகத்தின் போசகர் அருட்பணி நோட்டன் அடிகளார் ஆகியோர் பங்கேற்றனர். இக்னேசியஸ் விளையாட்டுக் கழகத்தின் சிரேஷ்ட மற்றும் கழக உறுப்பினர்களும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். தொண்டைமானாறு சன்னதியான் ஆச்சிரமத்தால் மாற்று வேலுடைய குடும்பம் ஒன்றுக்கு புதிய வீடு அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தொண்டைமானாறு சன்னதியான் ஆச்சிரமத்தால் வவுனியா வடக்கு கனகராயன்குளம் பெரியகுளம் கிராமத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளியை கொண்ட குடும்பம் ஒன்றுக்கு புதிய வீடு அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளது. 19,50,000 ரூபாய் பெறுமதியில் அமைக்கப்பட்ட வீட்டினை இன்று சன்னதியான் ஆச்சிரமம் முதல்வர் சாதனை தமிழன் கலாநிதி மோகனதாஸ் சுவாமிகள் மற்றும் வீட்டு திட்டத்துக்கான நிதி பங்களிப்பாளர் ஆகியோரால் சம்பிரதாய பூர்வமாக திறந்து பயனாளியிடம் கையளிக்கப்பட்டது. நிகழ்வில் சன்னதியான் ஆச்சிரம தொண்டர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் கிராம மக்கள் பலர் கலந்து கொண்டனர். அடுத்து 20 செய்திகளை பார்ப்போம். பல வருடங்களாக கணக்காய்வு அறிக்கைகளை முறையாக சமர்ப்பிக்க ரயில்வே திணைக்களம் தவறியுள்ள விடயம் கோபா குழுவின் முன்னிலையில் தெரியவந்தது. இதன்போது கருத்து தெரிவித்த கோபா குழு தலைவர் ரயில்வே திணைக்களத்தின் செயல்திறன் மிகவும் மோசமாக இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். வருடாந்திர கணக்காய்வு அறிக்கைகள் பாராளுமன்றத்தில் கூட சமர்ப்பிக்கப்படவில்லை. இது பாரதூரமான பிரச்சினையாகும் என அவர் கூறியுள்ளார். வெசாக் தினத்தை முன்னிட்டு 388 கைதிகளுக்கு விசேட அரசு மன்னிப்பு வழங்கியுள்ளது. அதன்படி 4 பெண் கைதிகள் மற்றும் 384 ஆண் கைதிகள் உட்பட மொத்தம் 388 கைதிகள் இந்த விசேட அரசு மன்னிப்பின் கீழ் விடுதலை பெறவுள்ளனர். பதுலுயாவிலிருந்து பெண்ணொருவரின் சடலம் இன்று பிற்பகல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பதுளை கங்வெள்ள பாலத்திற்கு கீழே உள்ள பகுதியில் ஆற்றின் ஓரத்தில் உள்ள ஒரு பாறையில் சடலம் சிக்கியிருந்ததாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பதுளை போலீஸ் நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த நபர் ஒருவர் உயிரிழந்த பெண் தனது தாயார் என அடையாளம் காட்டியுள்ளார். உயிரிழந்தவர் பதுளை ஜிரிமல்குட பகுதியைச் சேர்ந்த 54 வயதான பெண் ஆவார். சம்பவம் தொடர்பில் பதுளை தலைமையக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பண மோசடி தொடர்பிலான பல்வேறு சம்பவங்களில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று கைது செய்யப்பட்ட நடிகை சௌமினி இத்மல் குடவை பிணையில் விடுவிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. சந்தேக நபர் வெலிக்கடை போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்ட நிலையில் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த கொழும்பு மேலதிக நீதவான் பண்டார இளகசிங்கம் சந்தேக நபருக்கு எதிராக உள்ள 7 வழக்குகளுக்கு அமைய ஒவ்வொரு வழக்கிற்கும் தலா 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் விடுவிக்க உத்தரவிட்டதுடன் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட 4 முறைப்பாடுகள் தொடர்பில் கட்டணம் செலுத்தப்பட்ட அறிக்கைகளை எதிர்வரும் 19ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிட்டுள்ளார். 600 லட்சம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர்கள் 4 சுங்க திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். துபாயிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வருகை தந்த கொழும்பு, வெல்லம்பேட்டிய, தெமிட்டகுட, பம்பலப்பேட்டிய மற்றும் ஹஸ்வத்த பகுதிகளைச் சேர்ந்த
25 முதல் 30 வயதுக்குட்பட்ட 4 இளைஞர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். விமானியத்தை விட்டு வெளியேற முயன்ற சந்தேக நபர்களை சோதனையிட்ட போது அவர்களின் 20 பைகளில் இருந்து சிகரெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. கைப்பற்றப்பட்ட சிகரெட்டுகளின் மொத்த பெறுமதி 600 லட்சம் ரூபாய் என தெரிய வருகின்றது. சந்தையில் முட்டையின் விலை குறைந்துள்ளதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர். நாட்டின் பல பகுதிகளில் முட்டைகள் 20 முதல் 24 ரூபாய் விலையில் விற்கப்படுவதாக கூறப்படுகின்றது. புத்தாண்டு பண்டிகை காலத்தில் முட்டைகள் அதிக விலைக்கு விற்கப்பட்டாலும் அண்மைய நாட்களில் விலை 26 மற்றும் 28 ரூபாவாக இருந்துள்ளது. அதன்படி சிறிது காலத்துக்கு பின்னர் முட்டையின் விலை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீடியாகுட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தம்பஹிட்டிய பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த சனிக்கிழமை T56 துப்பாக்கியால் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து மீடியாகுட போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அதன்படி இந்த குற்றத்துக்கு உதவிய மீடியாகுட எரணவில பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடையவர் சந்தேக நபர் ரணசிங்கவத்தை பகுதியில் வைத்து 5 கிராம் 200 மில்லி கிராம் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விசாக பூரணை தினத்தை முன்னிட்டு நாட்டில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளிலும் உள்ள கைதிகள் பார்வையாளர்களை சந்திக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய 2 தினங்களும் இதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு கைதிக்கும் போதுமான வகையில் கைதியின் உறவினர்களால் கொண்டுவரப்படும் உணவுப் பொதிகள், இனிப்புகள் மற்றும் சுகாதாரப் பொருட்கள் ஆகியவற்றை வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்றும் சிறைச்சாலை திணைக்களம் தெரிவிக்கின்றது. நாகொட கம்மத்தேகொட பகுதியில் பொல்லினால் தாக்கி ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். நேற்று பிற்பகல் நடந்த இந்த சம்பவத்தில் நாகொட கம்மத்தேகொட பிரதேசத்தைச் சேர்ந்த 83 வயதான ஒருவரே உயிரிழந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக தெரிவித்துள்ள நாகொட போலீசார் சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். வெசாக் போயா பண்டிகைக்காக நாடு முழுவதும் இம்முறை 8581 தானசாலைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பொது சுகாதார பிரசுர சங்கம் தெரிவித்துள்ளது. சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலக மட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட இந்த தானசாலைகளை சுகாதார பாதுகாப்பான முறையில் நடாத்துமாறு ஏற்பாட்டாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது சுகாதார ஆய்வாளர்கள் சங்கத்தின் செயலாளர் சமில் முத்துக்குடா தெரிவித்துள்ளார். இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.